நம்ம காலங்காலமாக வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஒரு படம் பார்ப்போம்ல, தட் இஸ் அவர் சூரிய வம்சம். ஸோ நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குதுன்னு சரத்குமார் சாரும் தேவயானி மேமும் பாடின வீடியோ இதுதான். அது எல்லாமே இந்த இடத்துல தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி இல்லைன்னா வெறும் சூரியவம்சம் படம் மட்டும் இல்லை, கார்த்தி அவருடைய கிழக்கு வாசல், கண்ணன் வருவான், பெரும்பாலான சுந்தர் சார் படங்கள் எல்லாமே இந்த வீட்டில் தான் ஷூட்டிங் நடத்தப்பட்டிருக்கு. என்ன ஸ்டைல் வீடு இது? ஆக்சுவலா இது வந்து அந்த காலத்து தோட்டத்து வீடு. நீங்க முரட்டக்கால படம் பாத்தீங்களா? இதே மாதிரி ஒரு வீடு அந்த சைடுக்கு இன்ஜினியர் தோட்டம். எதனால இங்க சூஸ் பண்றாங்க பொள்ளாச்சி எடுத்தோம்னா நமக்கு எல்லாம் அந்த எல்லாம் எடுக்கையில எல்லாம் வந்து காஸ்ட்லி கிடையாது, உங்களுக்கு பர்மிஷன் ஈஸியா கிடந்துட்டு இருந்தது. கிளைமேட்டுக்கு வேண்டியே வருவாங்க, நிறைய படங்கள் இருக்கு. சங்கமம் எல்லாம் இங்கதான் பண்ணுது. இது எவ்வளவு பெரிய இடம்? இது மொத்தம் எவ்வளவு ரூம் இருக்கும் இது உள்ள? இது ஒரு ரூமுங்க. அது சென்ட்ரல் ஒரு ரூம், சைடு 2 ஜன்னல் கட்டியும். அது ஒன்று, அவ்வளவுதான். சின்ன வீடு தான் இது. சின்ன வீடு, உள்ள இன்டீரியர் பெருசா இல்ல, எக்ஸில் தான். சரி, இப்போ இந்த இடம் வந்து மெயின் சிட்டில இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு, உள்ள இருக்கு. 27 கிலோமீட்டருங்க. ஓகே. அப்ப ஆர்டிஸ்ட்லாம் வந்தா மோஸ்டா எங்க தங்குவாங்க? பொள்ளாச்சி. வந்து பாருங்க, ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இடம். ஆக்சுவலா வந்து பாருங்க எவ்வளவு செட்டப்பே எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பக்காவான ஸ்பாட். இதுவே சென்னையில இருந்துச்சுன்னு வச்சுங்க, நேரம் வந்து ஒரு 4 வந்திருப்பாங்க. ஐயோ என்னங்க சொல்றீங்க, இத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இப்படி ஒரு என்ஜாய் பண்ணலாமா, நீங்களும் வாங்கன்னு. வணக்கம் கலாட்டா தமிழ் மக்களே. இன்னைக்கு நான் பொள்ளாச்சியில் இருக்க சேத்துமடை என்ற ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ சேத்துமடையிலேயே இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம். கிழக்காடுன்னு சொல்லுவாங்க இந்த ஊர். அப்படியே சுற்றி முற்றி எங்கே பக்கம் பார்த்தாலும் பயங்கர பச்சை பசேல்னு ஃபுல்லாக அப்படியே மலைகளும் தென்னை மரங்களுமா இருக்குது. அதை தாண்டி எதுக்குடா இங்கே வந்திருக்கின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எஸ், அஃப்கோர்ஸ் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் வீடு. ஸோ எத்தனை பேருக்கு இந்த வீட்டை டக்குன்னு பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிக்க முடியுதுன்னு தெரில. நம்ம காலங்காலமாக வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஒரு படம் பார்ப்போம்ல, தட் இஸ் அவர் சூரிய வம்சம். ஸோ நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குதுன்னு சரத்குமார் சாரும் தேவயானி மேமும் பாடின வீடியோ இதுதான். ஸோ அந்த வீட்டு பிரச்சனைலாம் முடிஞ்சு அவங்க 2 பேர் தனியாக ஒரு வீட்டுக்கு வருவாங்களே, அதாவது இந்த உப்மாலாம் கிண்டி கொடுப்பாங்களே, ஸோ அந்த ஷூட்டிங் எல்லாமே நடந்தது இந்த வீட்டில் தான். கிட்டத்தட்ட 25 வருஷம் மேலே ஆகுது அந்த படம் ரிலீஸ் ஆகி. ஆனால் இப்பயும் அந்த வீடு அவ்வளோ நச்சுன்னு அப்படியே தான் இருக்குது, பார்த்தாவே தெரியும். ஸோ இந்த வீட்டோட ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி இல்லைன்னா வெறும் சூரியவம்சம் படம் மட்டும் இல்லை, சூரியவம்சம், கார்த்தி அவருடைய கிழக்கு வாசல், கண்ணன் வருவான், பெரும்பாலான சுந்தர் சார் படங்கள் எல்லாமே இந்த வீட்டில் தான் ஷூட்டிங் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீட்டை சுற்றி ஏகப்பட்ட இடங்களில் தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான படங்களோட ஷூட்டிங் நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா ஆம்பளை படம் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். ஸோ ஆம்பளை படத்துல இருந்து ஒரு ஊட்டி சீக்வன்ஸ்லாம் வரும்ல, அந்த ஊட்டி சீக்வன்ஸ் முதற்கொண்டு தலைவன் இங்கே தான் எடுத்திருக்காரு. ஸோ இங்கே எடுத்து இந்த பின்னாடி தெருதில் இது ஒரு ஃபுல் ஆர்க்கே அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலையோட ஃபுல் ஆர்க்கு கீழே தான் இந்த வீடு இருக்குது. ஸோ எங்கே பார்த்தாலும் மலை. இங்கேருந்து அந்த மிஸ்டால தெரியல, அங்கே மிகப்பெரிய ஒரு அருவி ஒன்று அவ்வளோ அழகாக இங்கே எங்களுக்கு பார்க்க தெரியுது, அங்கேருந்து தெரியலான்னு தெரியல. ஸோ ஒரு அருவி போயிட்டுருக்கு. ஆனால் அந்த அருவி அங்கெல்லாம் போக முடியுமா, ஷூட்டிங் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்களா, எஸ், அதையும் நம்ம தமிழ் சினிமா பண்ணியிருக்காங்க. சின்ன கவுண்டர் படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களும் சுகன்யாவும் ஒரு பாட்டு சீக்வன்ஸ்க்காக அவ்வளோ இடத்த தாண்டி பர்மிஷன் வாங்கி அந்த அருவிக்கிட்டையும் போய் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இடம். சரி, வந்து வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இப்போ அந்த டைம்லேயே சூப்பராக கட்டியிருக்காங்க. இப்போ திரும்ப வாங்கி ரெனோவேட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த இடத்த பற்றி ஒருத்தர்கிட்ட, ஓகே இந்த இடம் யாருது, என்ன மாதிரியான விவரம்னு கேட்கும் போது, ஸோ அவங்க இதுக்கு பின்னாடி நிறைய வரலாறு சொன்னாங்க. ஏன்னா இதை கிட்டத்தட்ட கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நபரோட ஒரு இடமா இருந்துச்சு. ஸோ காலப்போக்கில் அது கொஞ்சம் கொஞ்சமாக பாகங்களாக பிரிக்கப்பட்டு மற்றவங்ககிட்ட அப்படியே விற்றுட்டாங்களாம். ஆனாலும் இந்த வீடு இப்பயும் நிறைய படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு தான் இருக்கான். ஈவன் இன்ஃபேக்ட் சொல்லணும்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகி இங்கே சக்கப்போடு போடுதே மதகச்சா ராஜா, அந்த படத்துலையும் சில பார்ட்ஸ்லாம் இந்த வீட்டை சுற்றி இருக்க தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு இங்கெல்லாம் தான் ஷூட் பண்ணியிருக்காரு. அது எதனாலன்னு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எதனால் ஊரில் எவ்வளோ வீடு இருக்கும் போது நிறைய டைரக்டர்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி சைடில் படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ சுந்தர் சி சார், மணிவண்ணன் சார் அந்த டைமில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு படம் எடுக்க ஒரு நடிகர்கள், சூடர்கள், அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு 40 பேர் 50 பேருன்னு வைங்க, மொத்த படத்தையும் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் இந்த செட்லேயே வச்சு முடிச்சிருவாங்களாம். என்ன காரணம்னா, மொத்த பேரையும் ஒரு பெரிய பஸ்ஸோ இல்லை அவங்க ஸ்டைலில் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போ சென்னையில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அந்த கால் ஷீட் படம் முடிஞ்சிடும், அவங்க மற்ற படத்துக்கு போவாங்க, திடீர்னு ஒரு நாள் லீவு கேட்பாங்க, 2 நாள் லீவு கேட்பாங்க. இங்கே வந்துட்டா அந்த பிரச்சனையே இல்லை, ஏன்னா மொத்தமாக எல்லாம் வந்திருக்கிறது இந்த ஷூட்டிங்காக தான். ஸோ கிட்டத்தட்ட 40 நாள் 50 நாள் ஷூட்டிங் எடுத்தாலும் மொத்த ஷூட்டிங்குமே கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தான் இருக்குமா. ஸோ பெருசாக யாருமே வந்து என்ன நல்ல கொஞ்சம் லீவ் கேட்டு போகிறதோ இல்லை அவங்களோட அந்த கான்சன்ட்ரேஷன்லாம் எதுவுமே தவறாது. மொத்தமாக வந்தாங்களா கடகடன்னு ஒரு 20 நாள் 30 நாளில் படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சாங்களா,
திரும்ப மொத்தத்தையும் பேக் பண்ணி போயிடுவாங்க. அதனால தான் சுந்தர் சி சாரா இருக்கட்டும், ரவிக்குமார் சாரா இருக்கட்டும், விக்ரமன் சார் மெயினா இவங்க எல்லாரையுமே வந்து ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு குறைந்த காசுல ஒரு 50 லட்சம் உங்ககிட்ட குடுக்குறேன்னா, இல்ல எனக்கு 10ல 75 லட்சம் வேணும்னு கேட்க மாட்டாங்க. 50 லட்சம் குடுத்தா படம் முடிச்சுட்டு திரும்ப எடுத்துட்டு வந்து ஒரு 10 லட்சம் 40 லட்சத்தையே படத்தை பண்ணிப்பாங்க. அதனால தான் அவங்க இப்போ வரைக்கும் எல்லாருமே சொல்லப்படுற ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட லெஜெண்டரியான சூரியவம்சம்ன்ற ஒரு படத்தை எடுத்த மிக முக்கியமான வீடுகள்ல இந்த வீடும் ஒண்ணு. இன்னும் அந்த வீட்டோட வாசல்ல தான் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பஸ்ஸை வாங்கி அந்த டயரை கழட்டி போடுறது, டயரை மாத்துறது, அது எல்லாமே இந்த இடத்துல தான் பண்ணியிருக்காங்க. ஸோ லுக்ஸ் வெரி ஃப்ரெஷ். அப்படியே பார்க்கவும் இப்பயும் அந்த ஒரு மலரும் நினைவுகள்லாம் வருது. ஸோ மேபி அடுத்தடுத்த படம் நான் கூட வரும்போது கேட்டோம், என்னென்ன திடீர்னு எல்லாம் காஞ்சிருக்கே, ஷூட்டிங் எதுவும் நடக்கலையான்னு கேட்கும்போது, இப்போ கரண்டாக ஷூட்டிங் நடக்காதால அங்கங்கே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கு. ஒன்ஸ் ஒரு ஷூட்டிங் புக் ஆயிட்டா திரும்ப இந்த இடம் அப்படியே கலகலன்னு பளபளன்னு மாறிடும். பட் இருந்தாலும் சூப்பர். ஸோ எதுக்காக திடீர்னு இந்த இடத்துக்கு வரீங்கன்னு கேட்கும்போது, சினிமாவில் நிறைய விதமான கிராஃப்ட் இருக்குது. எப்படி ஒரு ஆக்டர், டைரக்டர், மியூசிக் டைரக்டரோ, அதே போல் லொக்கேஷன் மேனேஜர்ன்றவங்க வந்து மிக முக்கியமான ஒரு நபர். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு கற்பனையில் ஒரு இடம் இருக்குப்பா, ஒரிஜினலாக இந்த மாதிரி இடம் வேணும்னு இப்போ ராஜமௌலி, சங்கர் சார் போன்ற ரொம்ப இந்த பெரிய டைரக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, அவங்க மனசில் கற்பனையாக நினச்ச ஒரு விஷயத்த நிஜ வாழ்க்கையில் இல்லைங்க, இப்படி உண்மையிலேயே ஒரு இடம் இருக்குது, அது உலகத்தில் எந்த மூலையாக இருந்தாலும் சரி அந்த இடத்த தேடி கண்டுபிடிக்கிறவங்க பேர் தான் லொகேஷன் மேனேஜர். அப்படி தமிழ் சினிமாவில் 25 வருடங்களுக்கு மேலே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு லொகேஷன் மேனேஜர் கூட தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். வெரி ஹாப்பி அண்ட் கிளாட் டு வெல்கம் மிஸ்டர் வி.கே. ராஜன். ஹலோ சார், வணக்கம். வணக்கம். ஸோ 25 வருடங்களுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு லொகேஷன் மேனேஜராக இருக்கீங்க. ஸோ சூரியவம்சம் படம் நடிக்கும் போதெல்லாம் நீங்கள் இங்கே தான் இருந்தீங்களா? இல்லை, இங்கே இருந்தால் நான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப காலம் ஓகே, அதாவது லொக்கேஷன் இதெல்லாம் பார்த்தேன், அவங்க கூட தான் இருந்தேன். நிறைய படங்கள் அதில் இருந்தாச்சு. வானத்தை போல ஃபஸ்ட்டு படம் குருநாதர் சுலைமான் பையன். வானத்தை போல வீடும் கிட்டத்தட்ட இதே போல தான். இதே மாதிரி அது இங்கேருந்து காளியப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஒரு தோட்டல் செட்டு போட்டது. ஓ, செட்டு போட்டு இதெல்லாம் இதே வீடு வேணான்ட்டாரா? இல்லை, அது உள்ள இன்டீரியரில் அதிகமாக இருக்குது, அதிகம் கிடையாது. எக்ஸில் மட்டும் தான் பண்ண முடியுமா? ஓகே ஓகே. இன்டீரியருக்குன்னு ஒரு செட்டு போட்டாங்க, அதுலேயே குறைஞ்சது ஒரு 40 நாளில் பண்ணாங்க. அதில் அந்த சாங்கு உள்ள சீனு எல்லாமே அங்கே தான் மனுஷன். இந்த வீட்டில் மறக்க முடியாத ஒரு படங்கள்லாம் நீங்கள் என்ன சொல்லுங்கள்? மறக்க முடியாத படங்கள் எனக்கு முன்னே நான் வரக்கு முன்னாடி நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. இந்தியன் எடுத்திருக்காங்க, சின்ன கவுண்டர் எடுத்திருக்காங்க, கிழக்கு வாசல் எடுத்திருக்காங்க. சுந்தர்சி சார் படம் எல்லாமே இங்கே பண்ணியிருக்குது. ஓ, மேட்டுக்குடி, கண்ணன் வருவான், மேட்டுக்குடி இங்கே பண்ணது தானே அந்த வீடு பண்ணியிருக்காங்க. பூவரசன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சார் படங்கள்லாம் பழைய படங்கள் நிறைய பண்ணியிருக்குது. இங்கே நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. மலையாள படங்கள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தெலுங்கு படங்கள் பண்ணுவாங்க. இது என்ன ஸ்டைல் வீடு இது? ஆக்சுவலாக இது மலை எல்லாத்துக்குமே பொருந்தும் மொழி? இல்லை பொருந்துன்னா இது வந்து அந்த காலத்து தோட்டத்து வீடு. ஓ, ஃபார்ம் ஹவுஸ் ஃபுல்லாக தோட்டத்து வீடுன்னு சொல்லுவாங்க. ஒரு காட்டில் இருக்கிற மேனேஜர் அந்த மாதிரி. நீங்கள் முரட்டக்கால படம் பார்த்தீங்களா? ஆமாம். இதே மாதிரி இன்னொரு வீடு அந்த சைடு இருக்குது, இன்ஜினியர் தோட்டம்ட்டு. ஓ, இதே மாதிரி தான் இருக்குது. அந்த சாணி தொட்டி எருவு காய போடுறது. ஆமாம், அது வந்து எக்ஸில் பூரா அங்கே தான் எடுத்தாங்க. ஓகே. முரட்டக்காலை அப்போவே. அப்போ பொள்ளாச்சின்றது அப்போதுல தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் அந்த அதுவும் எடுத்திருக்காங்க. எதனால இங்கே சூஸ் பண்ணுறாங்க பொள்ளாச்சியை? பொள்ளாச்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு எல்லாம் அந்த அப்போல்லாம் எடுக்கையிலாம் வந்து காஸ்ட்லி கிடையாது, உங்களுக்கு பர்மிஷன் ஈஸியாக கிடந்துட்டு இருந்தது. அதே மாதிரி இங்கே வந்த க்ரௌடு கிடையாது. ஆமா, இப்போ நாங்கள் இங்கே உள்ள இருக்கிறோம், வந்துட்டு ரஜினி சாரே வந்தால் கூட யாருக்கும் தெரியாது போல, அவ்வளோ அமைதியாக இருக்கு. தெரியா அப்புறம் ஒரு கட்டுநூலாக இருக்குது எல்லாமே. அதெல்லாம் வந்து இங்கே யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பெருசாக பழகிடுச்சு அவங்களுக்கு. ஷூட்டிங் ரெகுலராக நடக்குது, நீட்டாக பண்ணிடுவாங்க, எந்த ஒரு டிஸ்டர்ப் இருக்காது பொள்ளாச்சி ஏரியாவில். அதுதான் நீட்டாக வந்து பண்ணுவாங்க, போவாங்க, எந்த பிரச்சனை. 40 நாள் நீங்கள் சொன்ன மாதிரி 40 நாள் வந்து ஒரு செட்டில் பிடிச்சி போயிடுவார் சார்லாம், சுந்தர்சி சார்லாம். செம்மல்ல. உங்களுக்கு எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு? ஏன்னா இப்போ நீங்க அண்ணன் தான் சொல்லியிருந்தாரு என்கிட்ட, ஆம்பளை படம் இங்கே எடுத்து ஊட்டி போல மேட்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எவ்வளோ செம்ம விஷயம், பார்க்க வரைக்கும் தெரியவே இல்லை. பண்ணியிருப்பார் சார். அது அவர் மாதிரிலாம் அடுத்து தூக்குற யாருனாலே முடியாது. அதை நீட்டாக பண்ணுவார், மேட்ச் பண்ணிவிடுவார். எந்த லொகேஷன் வேணால் மாற்றி எப்படி வேணாலும் பண்ணுவார். எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன், வேறு ஏதாச்சும் ஒரு படம்? இல்லை, நிறைய இந்த படம் அதெல்லாம் நிறையா கண்ணனோடலாம் நிறைய இங்கே பண்ண அது மாதிரி தான். அப்புறம் தான் அரண்மனை 1, 2, 3, 4 கேரளா, 3 வரைக்கும் இங்கே எடுத்தார். பொள்ளாச்சி தான் கொஞ்சம் அந்த என்ன நடக்கணுமோ எல்லாமே எடுத்தாங்க. ஓகே. எந்தெந்த நடிகர்களுக்கு வந்து இந்த இடம் ரொம்ப க்ளோஸ்? பொள்ளாச்சி இங்கே அதிகமாக மணிவன் சார் எல்லாம் நிறைய பேர், சுரேகிருஷ்ணா எல்லாமே நிறைய பேர் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. பிரபு சார்லாம் வந்தாருன்னா அதெல்லாம் நீட்டாக இருந்துட்டா எல்லாம் ரொம்ப போனாங்க. வேற என்னென்ன முக்கியமான இடம் இங்கே பொள்ளாச்சியில் ஷூட்டிங்? பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா இதுங்க ஆலியா டேமு, திருமுத்திமல் டேமு, இந்த விண்டு மில் ஏரியா இருக்குது. எங்கே பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் குண்டால்பட்டின்னு சொல்லிட்டு விண்டு மில் ஏரியா.
அதில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் இது கச்சேரி ஆரம்ப படம் பார்த்தீங்களா, ஆமா அதில் ஒரு சாங் வரும் பார்த்தீங்களா, ரெண்டு ஒரு சாங் நல்லா ஸ்பீடான பாடம். ஃபர்ஸ்ட் பாட்டா கச்சேரி கச்சேரி கலக்கட்டா, அந்த சாங்கெல்லாம் அங்கே தான் பண்ணுச்சு. ஓகே ஓகே. அப்புறம் வேட்டைக்காரன் நிறைய படங்கள் தெலுங்கு படங்கள்லாம் அங்கே பண்ணியிருக்கு. ஏற்பட்ட சரி, படம். இப்போ எங்களுக்கு இந்த ஒரு நாள் வந்தவங்களுக்கே இந்த ஒரு மலையெல்லாம் விட்டு போக மனசே வரல. எப்படி ஒரு 40 நாள் இங்கே இருந்துட்டு அவங்க நல்லா இங்கே வர்றது அவங்களுக்கு பிடிக்கும். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மலை மட்டும் தான் தெரியுது. அது அருவி தானே அது? அது அருவி, ஆமாம். அது வந்து உப்பார் பால்ஸுமாங்க. அது ஒரு அருவி தான். தண்ணி வந்துட்டே இருக்கும் எல்லா காலையும். எப்பவுமே வந்துட்டே தான் இருக்கும் தண்ணி. அந்த தண்ணி இப்படி வந்து இப்போ நம்ம போகிற இடத்துல அந்த இடத்துல அப்படியே சின்ன ஆறாக போயிட்டு இருக்குது. அங்கிருந்து வர தண்ணியா வந்து அப்படியே வந்து அப்படி போகும். இது எல்லாமே இது பனிகாலம், அதனால வந்து உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைச்சிருக்காது. தெரியல. அவன் இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட இன்னும் இப்போ கிளியரா வெயில் காலத்துலலாம் வெயில பழிச்சு கழிவுட்டமாக இருக்கும் மழை. கழிவுட்டமாக இருக்கும் மழை. குளிரும் பயங்கரமா தெரியும் இங்க குளிர் காலங்கள்ல. இதுதான் குளிர்காலம். ஓகே. போன மாசம் இந்த மாதிரி அதான் விடிய காலையில அந்த மாதிரி டைம்ல அதான் நல்லா நல்லா கிளைமேட் அருமையா இருக்கும். கிளைமேட்டுக்கு வேண்டியே வருவாங்க. நிறைய படங்கள் இருக்கு. சங்கமம் அதெல்லாம் இங்கே தான் பண்ணுச்சு. சங்கமம் இங்க பண்ணதா? சங்கமம் இன்னொரு வீடு அங்க. அது கிட்டத்தட்ட எல்லாமே இந்த மாதிரி வீடு செட்டப் தான் இல்ல? அது ஒத்த வீடு அதெல்லாம் இருக்கு. இந்த அளவுக்கு ஏத்த மாதிரி பெரிய வீடுனா இது அதோட கதைக்கு ஏத்தது பண்றாங்க. ஓகே ஓகே. சோ சில காரணங்களால எங்களால வீட்டுக்குள்ள போக முடியல. ஆனா வீட்டை சுத்தி நிறைய நினைவுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுல எம்டி இடமா தான் இருந்தது. ஓ, இதெல்லாமே இப்போ விவசாயம் பண்றாங்க. விவசாயம் தான் முக்கியம். ஆமா ஆமா நிச்சயமா. வரும் படங்கள் வரும், நிறைய படங்கள் பண்ண. சரி, அப்பெல்லாம் இதுக்கு எவ்வளவு நான் வாடகை? ஏன்னா இப்போ சில வீடுலாம் கேட்கும்போது நிறைய சீரியல் ஸ்பாட்ல நான் கேட்கற போது என்ன பண்ணுவாங்க, ஈசிஆர் சைடில் பெரிய பெரிய பங்களாக்களை ரெண்டுக்கு எடுத்துருவாங்க 2 வருஷம் 1 வருஷத்துக்கு கூட. ஆனால் அதுக்கோட ரேட்லாம் கேட்கும் போதே அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கும். இவ்வளோ வாடகை கொடுக்குறாங்களா ஒரு மாதத்துக்குலான்னு. இப்போ இதுக்கெல்லாம் எவ்வளோ வாடகை இருக்கும் அந்த டைமில்? அந்த டைம்ல எல்லாம் ஃப்ரீ எடுத்த காலம் இருக்குது ஆரம்ப காலத்தில். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5000 10,000 அப்படி போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 5000 10,000 அவ்வளோதான். ஒரு நாள் கணக்கு தான். நாள் கணக்கு தான் எல்லாமே. ஓகே ஓகே. ஏன்னா 2 நாள் 3 நாள் 4 நாள் அப்படி தான் எடுக்கிறாங்க. மாச கணக்கில் இல்லையே. ஆமாம். இது எவ்வளோ பெரிய இடம்னா? இது மொத்தம் எவ்வளோ ரூம் இருக்கும் இது உள்ள? இது ஒரு ரூமுங்க, கிச்சனு. அது சென்ட்ரல் ஒரு ரூமு, அந்த சைடு 2 ஜன்னல் கட்டையும் அது ஒன்று. அவ்வளோதான். சின்ன வீடு தான் இது. சின்ன வீடு. உள்ள இன்டீரியர் பெருசாக இல்லை, எக்ஸில் தான். இந்த வெளியிலேருந்து அந்த ஓடு அந்த ஷேப்புக்காக தான் அந்த வீடு. பார்த்தீங்களா, ஹில் பேக்ரவுண்ட் இதுதான். சார், இப்போ இங்கே எப்படி? இப்போ ஃபஸ்ட்லாம் ஷூட்டிங்லாம் இப்போ அவங்க சென்னைக்குள்ளேயோ இல்லை அந்த இன்டீரியரில் ஷூட்டிங் நடக்கும்போது காலையில் ஆரம்பிக்கும் ஒரு ஸ்கெடியூலில். இப்போ இங்கெல்லாம் வந்து ஸ்கெடியூல்லாம் பார்க்க மாட்டாங்க. இல்லை காலையில் எல்லாமே இங்கே 6:30 மணிக்கு 7 மணிக்கு அசம்பிளி ஆயிடுவாங்க. ஓ, எல்லா ஆர்டிஸ்ட்டும் சாரில் சுந்தர் சார் அந்த மாதிரி ரவிக்குமார் சார் எல்லாம் வந்து 7 மணி இறங்கி ஸ்டார்ட் வச்சுருவாங்க. வச்சுட்டா ஈவினிங் எப்போ வரைக்கும் போகுது? 6 மணி வரைக்கும். 6 மணி. அது ஒரு கால் ஷீட் கணக்கு தானே. நைட் வேணால் நைட் ஷிஃப்ட் தனியாது. ஓகே, அவ்வளோதான். சரி, இப்போ இந்த இடம் வந்து மெயின் சிட்டில இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு, உள்ள இருக்கு. 27 கிலோமீட்டருங்க. ஓகே. இப்போ ஆர்டிஸ்ட்லாம் வந்தால் மோஸ்ட்டாக எங்கே தங்குவாங்க? பொள்ளாச்சி. மெயினில் பொள்ளாச்சி தான். ஒரு 1/2 hour அங்கேருந்து வரக்கு. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் கேட்குறாங்க, இந்த மாதிரி சுற்றி. இப்போ நான் ஒரு டேரக்டர்னு வைங்க, உங்களை பார்த்து சொல்கிறேன், ராஜண்ண உங்களுக்கு வந்து சுற்றி ஒரு 1000 வாழை மரம், அங்கேருந்து பார்த்தா பின்னாடி தென்னை மரம் இருக்கணும், அதுக்கு பின்னாடி பார்த்தா மலை இருக்கணும், இங்கே நடுவில் ஒரு வீடு இருக்கணும், இந்த மாதிரி நம்ம படம் காத்தனா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் லொக்கேஷன் முடிச்சு கொடுப்போம். எங்கே இருக்கும்? எல்லாம் சேத்தமடை ஏரியா, திருமூர்த்தி மலை வரைக்கும் இருக்குது சார். நீங்கள் ஃபுல்லாக போவீங்களா? 50 கிலோ சரௌண்டிங்கில் பண்ணிக்கலாம். அது போகிறக்கும் 1 மணி நேரம் தான் இருக்குது எடுக்கணும். அதுக்கு மேலே எடுத்தால் ஒத்து வராது. ஒரு லொக்கேஷன் போகணும் அப்படின்னா 1.5 மணி நேரம் போகலாம். டைரக்டர் சாருக்கு பிடிக்கணும், நல்லா இருக்கணும், டைமிங்கில் போய் முடிக்கணும். ஆமாம், அந்த மாதிரி தான். ஆனால் எங்கே என்ன கேட்டாலும் ஓகே. சரி, உங்களுக்கு எந்த டேரக்டர் குறிப்பாக ஏதாச்சும் ஒரு இட்லி கடைக்கும் லாஸ்ட் பண்ணோம். அது பொள்ளாச்சியில் தங்கிட்டு சார், அது லொக்கேஷன் ரிஸ்கான லொக்கேஷன் தான். ஆனால் இருந்தாலும் போய் கேரளாவுக்குள்ள பார்டரில் ஒரு வீடு பண்ணிட்டு வந்தது. சார் டேரக்டர் தான், அவர் தான் டேரக்டர். ஆமாம். சரி, சில டேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க வந்து ரொம்ப கராராக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் இல்லை, நான் இப்படி தான் யோசிச்சிருக்கேன், இப்படின்னா இப்படி தான் இடம் வேணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னா யார் சொல்லுவீங்க? நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க, எனக்கே சொல்ல முடியாது. எல்லா டேரக்டர்ஸுமே இப்போ குறிப்பான யாராச்சும்? கௌதம் சார், கௌதம் மேனன், அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணன் சார். என்ன கேட்பாங்க? ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு வீடு, இந்த வீடுக்கு வைங்க, ஹில் பேக்ரவுண்டில் வேணும், பக்கத்தில் தோட்டம் வேணும், அது ஒன்று. எனக்கு ஆற்று இவ்வளோ தண்ணி போகணும், இவ்வளோ இருக்கணும், அப்படி ஒரு டேமில் எந்த அளவுக்கு தண்ணி குறவாக இருந்தாலும் அது மாதிரி பண்ணணும். எந்த படத்துக்கு கௌதமன் சார் என்ன படம் ஒர்க் பண்ணீங்க? அது என்னை நோக்கி போய் தனுஷ் சார். ஓ, அதில் அந்த விசிறி பாட்டு வருமே, ஒரு பெரிய வீட்டில் மாதிரி எடுத்துப்பாங்க. ஒரு வீட்டில் எடுத்துருப்பாங்க. ஆமாம், அந்த தோட்டம் துறவன் இங்கே தானே? இங்கே தான் அது. ஓகே. இப்போ நிறைய படம் அந்த மாதிரி இருக்குல்ல, நமக்கு தெரியாம நம்ம ஏதோ ஒரு கிராமம் நினைச்சிருக்கோம். கோயம்புத்தூர்ல வாரணம் ஆயிரம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் அங்கே தான் பண்ணுச்சு. ஓ,
அக்ரி யூனிவர்சிட்டி காலேஜ் ஓகே ஓகே பண்ணுவாங்க. சூப்பர். எத்தனையோ டைரக்டர்ஸு பெரிய பெரிய மக்கள்லாம் பண்ணியிருக்காங்களே. ஓகே, உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் உங்க பேரை பார்க்கும்போது? நம்ம ஒர்க் பண்ணுறோம் இதில் இருக்கிறது ஒரு பெருமை தானே. நிச்சயமா நிச்சயமா. ஆர்டிஸ்ட்டோட பழகிறோம், டைரக்டர்ஸு அவங்களுக்கு என்ன பிடிச்சோ அது தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணும். ஓகே ஓகே. லொக்கேஷன் அவங்களுக்கு கேட்டதான் வேணும். அடாடா. சரி, அதுக்கப்புறம் இப்போ சூரியவம்சம் 2 வேற எடுக்க போறேன்றாங்க. சூரியவம்சம் 2லாம் வரும்போது அப்படியே திரும்ப வருவாங்களா வீட்டுக்கு? ஏதாச்சும் வாய்ப்புக்கு தான்? கதைக்கலை எப்படியோ அதுதான். கதைக்கலை விக்ரம் சார் என்ன விக்ரம் சார் தான் பண்ணுனது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யார் பண்ணுறாங்க என்ன தெரியலையே, அது என்ன மாதிரி வரும்னு தெரியல. பட் சூப்பர். ஏன்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த ஒரு நட்சத்திர ஜன்னல் வீடுனா அது கண்டிப்பா இந்த ஒரு வீடு தான். ஸோ நீங்களும் எப்பாச்சும் சேத்துமடைக்கு வந்தீங்கன்னா அப்படியே இந்த வீட்டுக்கு ஒரு விசிட் அடிச்சு வந்து பார்க்கலாமா? யார் வேணா பார்க்கலாம். நான் வெளியே கேட்டு பூட்டி இருக்கோம், அண்ணங்கிட்ட பர்மிஷன் கேட்டா திறந்து விடுவாங்க. ஓகே. ஸோ வந்து பாருங்க, ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இடம் ஆக்சுவலா. வந்து பாக்க இன்னும் எவ்வளவு செட்டப்பே எப்படி இருக்கு பாருங்கண்ணே. ஒரு பக்கம் பார்த்தா இந்த பக்கம் தோண்டி வச்சிருக்காங்க, அங்க ஒரு இதை வாட்ச் டவரா நைட்டு செக்யூரிட்டிக்கா? அது வேற ஒரு படத்துக்கு போட்டோ வச்சு அப்படியே நிக்குது. அப்படியா? அது அங்க வேற இப்போ வாட்ச் டவர் பண்ணியிருக்காங்க. இங்க பண்ணி ஒரு காட்டு பண்ணி வரும். ஏதாவது வரும். இப்போ இந்த மாதிரி இடங்கள் இல்லை. பம்பு செட்டு எல்லாமே இருக்கு. ஒரு பக்காவான ஸ்பாட். இதுவே சென்னையில இருந்துச்சுன்னு வச்சுங்க, நேரம் வந்து ஒரு 4 வந்திருப்பாங்க. ஐயோ என்னங்க சொல்றீங்க, இத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இப்படி ஒரு என்ஜாய் பண்ணலாமா, நீங்களும் வாங்கன்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 40,000 வாங்குவாங்க, ஏமாத்துவாங்க. ஸோ அதனாலலாம் நீங்க போகாதீங்க. பொள்ளாச்சி வந்தீங்கன்னா கூட அந்த மாதிரி இடம். ஆமா ஆமா ஆமா.